ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் ஜெய்ஷா. கோயில் நிர்வாகம் சார்பில் சுவாமி தீர்த்த பிரசாதம் வழங்கி பட்டு வஸ்திரம் அணிவித்து மரியாதை செய்தனர். 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் நண்பகல் 1 மணி நிலவரப்படி 39.13% வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக சுமார் 55% வாக்குகள் பதிவு. காப்பீட்டுத் தொகை வழங்குவதை தவிர்க்கும் வகையில் காப்பீட்டு நிறுவனங்கள் தெளிவற்ற முறையில் நிபந்தனைகளை குறிப்பிடுவதாக உயர்நீதிமன்றம் கருத்து. உயிரிழந்தவரின் காப்பீட்டுத் தொகையை 4 வாரங்களில் வழங்க ஐசிஐசிஐ வங்கிக்கு உத்தரவு. ஜெயலலிதா புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அண்ணாமலை பேட்டி அளித்தது கண்டனத்திற்குரியது. ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என குறிப்பிட்ட அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம். ஜெயலலிதாவிற்கு மத நம்பிக்கை இருப்பது அனைவரும் அறிந்திருந்தாலும் என்றைக்கு மத நம்பிக்கை கிடையாது என சசிகலா அறிக்கை. அனைவரையும் சமமாக மதித்த ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை குறிப்பிடுவது அவரது அறியாமையை காட்டுவதாக கண்டனம். டெல்லி சிவில் லைன் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆம் ஆத்மி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களித்தார். தனது மனைவி சுனிதாவுடன் வந்த கெஜ்ரிவால் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை வேளச்சேரியில் தனியார் வங்கி கிளையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து. வங்கியில் இருந்த காகிதங்கள், படிகங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்ததாக தகவல். 58 தொகுதிகளில் 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை 11 மணி நிலவரப்படி 27% வாக்குப்பதிவு. டெல்லியில் லோதி எஸ்டேட் பகுதி வாக்குச்சாவடியில் பிரியங்கா காந்தி வாக்களித்தார். முதல் முறை வாக்காளரான அவரது மகள் மிராயா ஆகியோரும் வாக்களித்தனர். நதிநீர் பங்கீடு பிரச்சினை மற்றும் நீர்வள ஆதாரங்கள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, முல்லைப் பெரியாறு புதிய அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக தகவல். டெல்லியில் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் மனைவியுடன் சென்று வாக்களித்தார். டெல்லியில் ஜனநாயக கடமையாற்றினார் கபில் சிபல். டெல்லியில் ஜனநாயக கடமையாற்றினார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். முதன்முறையாக வாக்களித்த போது தந்தையுடன் சென்றதாகவும் 95 வயதான தந்தை இன்று தன்னுடன் வந்திருப்பதாகவும் ராஜீவ்குமார் பேச்சு. கோவில்பட்டி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டின் கதவை உடைத்து 30 பவுன் தங்க நகை திருட்டு. வீட்டில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வேலை செய்யவில்லை என்பதை சுதாரித்துக் கொண்டு தனது கைவசத்தை காட்டிய மர்ம நபர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.